ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, ஒரு நிமிடமாவது அமைதியாக கண்களை மூடி உன் மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த ஆதி பராசக்தி என்ன சொல்கிறேன் என்பதை இன்றாவது கேட்பாயா என் பிள்ளையே? மரணம் என்பது அனைவருக்குமே சொந்தமான ஒன்றுதான். யாருக்கும் வேண்டாமென்று ஒதுக்கி வைக்க முடியாத ஒன்று. ஆனாலும் யாருக்கு எப்போது வர வேண்டும் என்று அவரவர் விதியின்படிதான் வர வேண்டும். யாரும் தனக்கான மரணத்தை தானே எடுத்துக்கொள்ளக் கூடாது என் பிள்ளையே. காத்திருப்பது நல்லதுதானே? அன்பு பிள்ளையே, மரணம் என்ற ஒன்று அனைவருக்கும் இருப்பதை மறந்துவிட்டு மற்றவர்களுக்கு அது உடனடியாக வர வேண்டும் என்று உள்ளம் குமுறிக் கொண்டிருக்கிறது இங்கே சிலருக்கு. அந்த மரணத்தை கொடுத்து, மரண பயத்தை கொடுத்து, மரணத்தால் சிலர் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று ஒவ்வொருத்தரின் மனதில் அவர்களுக்கு ஏற்படும் தொல்லைகளை வைத்து அவர்கள் மனதில் நினைத்து கொண்டிருக்கும் நினைவை செயல்படுத்த இப்போது செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது என் அன்பு பிள்ளையே. அந்த செயல்கள் நடக்கக்கூடாது என்று தடுக்கத்தான் இன்று இந்த ஆதி பராசக்தி வந்திருக்கிறேன் உன்னை தேடி. என் அன்பு உள்ளம் கொண்ட என் பிள்ளையே, யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத உனக்கு மரண பயத்தை காட்டி மரணத்தை கொடுக்க வேண்டும் என்று இங்கே காத்திருப்பவர்களை பற்றித்தான் இப்போது உன்னிடத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். பட்ட கஷ்டங்கள் போதாது, விட்ட கண்ணீர் போதாது, உன் மனதில் இருக்கும் ரணங்கள் போதாது. இப்படி பலதும் நீ பட்டதை வீணாக்கிவிட்டு மொத்தமாக உனக்கு மரணத்தை கொடுத்து உன்னை அனுப்பி வைக்க வேண்டும் என்று சில தீய உள்ளம் கொண்டவர்கள் திட்டம் போட்டிருக்கிறார்கள். அந்த திட்டத்தை முறியடிக்கத்தான் இன்று இந்த ஆதிபராசக்தி வந்திருக்கிறேன். என்னை நம்பியிருக்கும் என் பிள்ளையை விட்டு விடுவேனா நான்? என்னிடம் ஒப்படைத்த காரியங்களை நடத்தி கொடுக்காமல் என் பிள்ளையை மீறாத துன்பத்திற்கு நான் அனுப்பி விடுவேனா நான்? பிறகு நான் தெய்வமாக இருந்து என்ன பயனிங்கே? பிள்ளையே, அத்தனை சுலபத்தில் உன்னை நான் விட்டுவிட மாட்டேன். இத்தனை காலங்கள் கஷ்டங்கள் கண்ணீர் என்று நீ கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இனிமேல்தான், இதற்கு மேல்தான் நீ ஆசைப்பட்டபடி நீ வாழப் போகிறாய். அது இருக்கக்கூடாது என்றுதான் உன்னை அழிக்க பார்க்கிறார்கள். அதற்கு நீயும் துணை போய்விடாதே என்று கூறத்தான் வந்தேன். மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. கவனமாக இரு, முற்றிலும் மௌனமாக இரு. எந்த இடத்திலும் உன் வார்த்தையை வீணாக பேசிவிடாதே. மௌனம் என்பது உன் வாழ்க்கைக்கு மிகவும் சிறந்த ஒன்றாகும். பேசும் வார்த்தையை விட பேசாத வார்த்தைக்கு மதிப்பு அதிகம் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு எந்த இடத்திலும் வாய்விட்டு வார்த்தைகளை விட்டு விடாமல் நாவை கட்டுப்படுத்து. நான் சொல்வதை நினைவில் வைத்துக்கொள், மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். அன்பு குழந்தையே, காரண காரியத்தோடு கேட்கிறேன். உன் அன்னைக்கு உன் கையில் இருக்கும் காணிக்கையை கொடுத்து உன் ஆயுளை நீட்டிக்கொள். என்னோடு கரம் கோர்த்து வா. உன்னை அன்பாக அழைத்துச் செல்வேன் இந்த ஆதிபராசக்தி. ஓம் ஆதிபராசக்தியே போற்றி. நன்றி.